கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் வழக்கம் போல நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதான மனிதர்களை குறித்து, பெண்மணிகளை குறித்து தியானிக்கிறதான அதே வண்ணத்தில் இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வேதாகமத்திலே காணப்படுகிற மக்களில் நாம் பின்பற்ற வேண்டிய மக்களும் உண்டு, பின்பற்றக்கூடாத மக்களும் உண்டு. பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ஸ். சிலரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு வலியுறுத்தி சொல்லும், சிலரை நாம் பின்பற்றக்கூடாது என்பதாக வேதாகமம் நம்மை பார்த்து சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வரிசையிலே இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏற்கனவே ஈசாக்கு, ரெபேக்காள் என்கிறதான மக்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர்களெல்லாம் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய, பின்பற்ற வேண்டிய மனிதர்கள். எலியேசர் என்கிற ஊழியக்காரரை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடாது அல்லது ஃபாலோ பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில் பாருங்கள். சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு, ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. சீர்கெட்ட ஏசா, அவருக்கு பெயரே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கெட்ட ஏசா. ஆகவே அவரை போன்று நாம் இருக்கக்கூடாது என்பதாக வேத வாக்கியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்பதை தான் அவரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஏசா யார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஈசாக்குக்கும் ரெபேக்காள் என்கிற அந்த தாய்க்கும் பிறந்ததான இரட்டை பிள்ளைகளிலே மூத்தவர் தான் ஏசா என்பவர். 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. மூத்தவர் ஏசா, இளையவர் யாக்கோபு. அதில் மூத்தவர் தான் ஏசா என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஏசாவை குறித்து ஒரு 7 குறிப்புகளை இந்த இரவு நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மனிதனை சீர்கெட்டவன் என்று சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே வேதாகமம் அவரை குறித்து சொல்லுகிறது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ஏசா சீர்கெட்டவனாய் இருப்பான் என்று தேவனாகிய கர்த்தர் தமது முன் அறிவிலே அவர் அறிவித்திருந்தார். பார்த்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் பார்ப்போமேயானால், 25ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில், அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. ரெபேக்காள் அம்மாவை பார்த்து ஆண்டவர் உரைக்கின்றார். 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிறக்கலன்னோ, பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அந்த மனிதனை குறித்து சொல்லிவிட்டார். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர். அவருக்கு மக்கள் எவ்விதமாக இருப்பார்கள் என்ன என்கிறதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆகவே அவருடைய முன்னறிவின்படி ரெபேக்காள் அம்மாவை பார்த்து ஆண்டவர் உரைக்கின்றார், உன்ட்ட 2 பிள்ளைகள் பிறக்க போதுமா, அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஏன்னா அவனுடைய கேரக்டர் சரியாக அமைகிறது இல்லை என்பதை தேவன் தமது முன்னறிவிலே கண்டார். பிறந்த பின்பு அவரை குறித்து சொல்லும்போது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2, 3 ஆகிய வாக்கியங்கள், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்,
அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு அங்கே ஆண்டவர் உரைக்கின்றார். தாயினிடத்தில் சொல்லும் பொழுது, இந்த மூத்தவன் இளையவனை சேவிப்பான், மூத்தவனுக்கு அவன் அடிமையாக இருப்பான் என்பது போல பேசினார். தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசும்போது, நான் யாக்கோபை சிநேகித்தனப்பா, இந்த ஏசாவையும் வெறுத்தேன் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். ஆகவே தான் வேதாகமும் அந்த மனிதனை சீர்கெட்டவன் என்று உரைக்கின்றது. எபிரேயர் 12:16 வாஸ்தவம் அல்லவா? அந்த மனிதனை பார்த்து வேதாகமும் என்ன சொல்கிறது? சீர்கெட்டவன். பிறப்பதற்கு முன்பே அவன் சீர்கெட்டவனாய் இருக்க போகிறான் என்பதை அம்மாவுக்கு தேவன் சொன்னார். பிறந்ததற்கு பின்பும் அவன் சீர்கெட்டவன், ஆகையினால் அவனை நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே முதலாவதாக அவன் சீர்கெட்டவன் என்பதை வேதம் நமக்கு முன்பதாக வைக்கின்றது. இரண்டாவதாக அவன் ஒரு மாம்சீக மனிதன். மனிதர்களை 3 வகையாக வேதம் பிரித்து காட்டும். ஒன்று சுபாவ மனிதன், நேச்சுரல் மேன், சுபாவ மனிதன் என்பது. இரண்டாவது கார்னல் மேன், மாம்சீக மனிதன். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனிதன். இந்த 3 தன்மைகளுக்குள்ளே தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இருக்கின்றார்கள். நாம் பிறக்கின்ற அத்தனை மக்களும் ஒரு இயற்கையான பாவ சுபாவத்தில் நாம் பிறக்கின்றோம். அது சுபாவ மனிதர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது பொதுவானது. எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன மக்கள் தான். நம்முடைய சுபாவம் பாவ சுபாவம். அதற்கு பின்பு இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாட்டத்தை வெளிப்படுத்துவதிலே சிலர் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நாட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். அவ்விதமாய் வெளிப்படுத்துகிற விரும்புகிற நாட்டம் கொள்ளுகிற மக்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு சில பேர் மாம்சீக மனிதர்களாக, கார்னல் பீப்புள், கார்னல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை ஏற்றுக்கொண்ட மக்களிலேயே மாம்சீக மனிதர்கள். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மை, ஆண்டவரை விரும்பினது உண்மை, ஆனால் ஆவிக்குரிய நாட்டம் அவரிடத்தில் இருக்காது. ஆண்டவரை எதற்காய் தேடுகிறார்கள் என்று சொன்னால், பணம், ஆசி, சுகம், ஆரோக்கியம், குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதங்கள், பெருக்கம், இவைகளையே முன்வைத்து தேவனை தேடுகின்ற மக்கள் உண்டு. அவர்கள் கார்னல் கிறிஸ்டியன்ஸ், மாம்சிகமான மனிதர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மிகுதியான மக்கள் இப்படிப்பட்ட நாட்டம் கொண்டவர்கள் தான். இந்த கூட்டத்துக்கு போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா? இந்த கூட்டத்துக்கு போனால் நமக்கு செல்வம் வந்து குவிந்து விடாதா? இந்த கூட்டத்துக்கு போனால் நமக்கு சுகம் கிடைத்து விடாதா என்று இந்த சரீர பிரகாரமான காரியங்களை மையமாக வைத்தே ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள். அவர்கள் இங்கே ஓடுவார்கள், அங்கே ஓடுவார்கள், இந்த பக்கம் ஓடுவார்கள், அந்த பக்கம் ஓடுவார்கள். ஏனென்றால் எங்காவது தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்கிற நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள். ஆனால் தேவனை விரும்புகிற மக்கள் தான், ஆண்டவரை அறிந்த மக்கள் தான். ஆனால் அவருடைய நாட்டம் முழுவதுமே உலகத்திற்கு அடுத்த காரியங்களையே மையப்படுத்தி நிற்கும். தே ஆர் கார்னல் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் மாம்சிகமான மனிதர்கள். மூன்றாவது கேட்டகரி தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். நாம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்தோம் அல்லவா? மேலானவைகளை, தேவனாகிய கர்த்தர் இருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுகின்ற, மேலானவைகளை நாடுகின்ற மக்கள், ஆவிக்குரிய மக்கள். அவர்களுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் இந்த உலகத்திற்கு அடுத்ததின் பேரில் அத்தனை பிரியமிராது. இந்த உலகத்திலே தேவன் கொடுக்கிற அந்த பொருட்களை கூட தேவனுக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்கிற நாட்டம் கொண்ட மக்களாக அவர்கள் விளங்குவார்கள். எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடுவார்கள், தேவனுடைய நீதியை குறித்து தேடுவார்கள், தேவனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்பதை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள். தேவனுக்கு பிரியமற்ற வழிகளை எல்லாம் எப்படி விலக்கிவிடலாம் என்பதிலே மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். தே ஆர் த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ். ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அதில் பெரும்பகுதியான மக்கள் வழக்கமாக கார்னல் கிறிஸ்டியன்ஸ், மாம்சீக மனிதர்களாகத்தான் இருப்பாங்க.
வருவாங்க போவாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படி இப்படின்ட்டு தான் வந்துட்டு போவாங்க. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக விளங்குகிறவர்கள் மிக சொற்பமான பேரே இருப்பார்கள். ஆகவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எல்லாரும் சுபாவ மனிதர்களாய் பிறந்தோம், பாவ சுபாவத்தில் பிறந்தோம். அதற்கு பின்பு இறைவனிடத்தில் வந்த பின்பு இறைவனுடைய வேதம் 2 பகுதியாக பிரிக்கின்றது. ஒன்று மாம்சீக மனிதர்கள், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதர்கள். மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்கிறது? போரிடுகிறது. ஆவிக்குரிய மனிதர்களாக விளங்க வேண்டும் என்று ஆவியானோர் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் உலகமும் மாம்சமும் அவர்களை இழுத்து கொண்டு முற்கள் மத்தியிலே விழுந்த விதையை போல, கற்பாரின் நிலத்தில் விழுந்த விதையை போல அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். பார்த்துக்கொள்ளுங்கள். ஆனால் வருவாங்க, சபைக்கு வருவாங்க, சபைக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆவிக்குரிய நாட்டம் அவரிடத்தில் உண்மையான நாட்டத்தை நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த ஏசா. ஒரு அருமையான பெற்றோருக்கு, தேவ பக்தியுள்ள பெற்றோருக்கு பிறந்தவர். ஈசாக்கை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தேவனாய கர்த்தர் சொல்லப்படுகிற விதத்திலே அவர் ஒரு பெரிய ஆவிக்குரிய மனிதனாக இருந்தார். ரெபேக்காள் அம்மாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அத்தனை உத்தமமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அத்தனை உத்தமமான ஒரு தாய்க்கு பிறந்த மகன் தான் ஏசா. ஆனால் ஏசாவுடைய அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் வேட்டையாடுவது, மிருகங்களை பிடிப்பது, அடிப்பது, அதை புசிப்பது, இப்படிப்பட்ட காரியத்திலே தான் அந்த மனிதன் நாட்டமாய் இருந்தாரே அல்லாமல் ஒரு நாள் கூட அவர் தேவனை தேடினதாக நான் பார்க்க முடியாது. தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாரு, அவர் ஆண்டவரை வணங்கி கொண்டார், தொழுது கொண்டார் என்று ஏசாவின் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலே தான் அவர் இருந்தார். அப்பா ஆவிக்குரியவர், அம்மா ஆவிக்குரியவர், என் தம்பி கூட குணசாலி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த மனிதனுடைய நாட்டம் வேட்கையெல்லாம் வேட்டையாடணும், நல்ல மிருகங்களை பிடிக்கணும், அடிச்சு நல்லா ருசியா சமைக்கணும், அதை சாப்பிட வேண்டும் என்பதிலேயே அந்த மனிதன் நாட்டம் கொண்டிருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். ஏசாவை பாருங்க, வேட்டையாடுறது, எப்பொழுது பார்த்தாலும் காட்டில் தான் திரிந்து கொண்டே இருந்தான். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தில் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். வேட்டையாடி கொண்டு வர்றது, அதை நல்லா சமைக்கிறது, சமைத்து தான் சாப்பிட்டு விட்டு தன் தகப்பனும் கொடுப்பது, இதுதான் அந்த மனிதனுடைய வாடிக்கையான வாழ்க்கையாக அமைந்திருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். மாம்சீக மனிதர்கள் பொதுவாக நல்ல இளகிய மனம் கொண்டவர்களாய்த்தான் இருப்பார்கள். ஆவிக்குரிய ரீதியாய் ஒரு பெரிய நாட்டம் இருக்காது. ஆனால் சாதாரணமான உலக பிரகாரமான நிலையிலே அவர்களுக்கு ஒரு இளகிய மனமெல்லாம் இருக்கும். இந்த மனிதன் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தம்பி ஏமாற்றி விடுறான், 2 தடவை ஏமாத்திடுறான், அவன் மேலே அவ்வளோ கோபம்தான். ஆனால் நாட்கள் சென்ற போது அவனுடைய மனம் இளகிட்டு தன் தம்பியை பார்த்தபோது தம்பி தான் பயப்படுறான். தான் அண்ணனுக்கு செய்த துரோகத்தினால எங்கே தன்னை கொண்டு போடுவானோ, அது 400 பேரோடு வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் மனம் அவ்வளவு கலங்கினது. பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஏசா யாக்கோபை பார்த்த உடனே தழுவி கொண்டு மார்போடு அணைத்து கொண்டு அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு நல்ல இளகிய மனம் கொண்ட மனிதனாகவே நாம் அவரை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 28ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்களிலே பார்ப்போம். ஆனால் 28:8-9 அதில் நான் பார்க்கின்ற பொழுது கானானியருடைய குமாரத்திகளை இந்த ஏசா திருமணம் செய்திருந்தார். கானாருடைய குமாரத்திகள், அந்த குமாரத்திகள் ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு பிடிக்காத மனமடிவு உண்டாக்குகிறார்கள் என்பதை அறிந்தவுடனே அவர்கள் அந்த குமாரத்திகளின் நிலையிலே வெறுப்பாய் இருந்தார்கள் என்று 46ஆம் வசனம் 27-46 சொல்லுகிறது. ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானேயானால் என் உயிர் இருந்து என்ன ஆகும் என்று சொல்லி அம்மா அவர்கள் சொல்வாங்க. அந்த மாமியார் மருமக்கள் பிரச்சனை அங்கே பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களாம் கானானியர்கள், விக்கிரகத்தை தான் ஆராதிப்பாங்க.
விக்கிரக வணக்கம் செய்வாங்க. ரெபெக்காள் தேவனுக்கு பயந்த ஒரு பெண்மணி. சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணியிருப்போம், நாங்கள் இப்படி தான் பொங்க வைப்போம், இப்படி தான் செய்வோம் என்று அவர்கள் கானானியர்கள் அவருடைய வழிகளிலே சென்றிருப்பார்கள். ஆகவே தான் ரெபெக்காள் சொல்கிறாங்க, இவர்கள் எனக்கு மிகுந்த வெறுப்பாய் இருக்கிறார்கள், மிகுந்த மனமடிவாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பேசுகிறதை ஏசா கேட்கின்றான். கேட்டது ஏசா பாருங்க, இந்த பெண்கள் எல்லாம் பெற்றோருக்கு பிரியமில்லை என்று கண்டதினாலே அவன் போய் கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினால் ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயாத்தின் சகோதரியும் ஆகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தான் ஏற்கனவே 2 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அது கானானுடைய பெண்கள். அவர்கள் பெற்றோருக்கு பிரியமா இல்லை. உடனே அந்த மனிதன் ஐயோ பெற்றோருக்கு பிரியமா இல்லையே என்று பெற்றோரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரா தன்னுடைய பெரிய பாட்டை போறான். ஆபிரகாமுடைய மூத்த மகனாகிய இஸ்மவேல் இடத்துல போய் பெரியப்பாவுடைய மகள் அந்த பஸ்மாத்தை அவன் விவாகம் பண்ணினான் என்பதாக மகலாத்தை விவாகம் பண்ணினான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பார்த்துக் கொள்ளுங்கள். இது அந்த மனிதனிடத்தில் அவன் ஒரு கார்னல் மேன், ஒரு மாம்சிக மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ள சில இளகிய மனமெல்லாம் இருந்தது. தன் தம்பியை அரவணைத்துக் கொள்கிற அந்த நிலையிலே தன் பெற்றோருக்கு பிரியமில்லை என்பதற்காக வேண்டுமென்று போய் தன்னுடைய பெரியப்பாவுடைய மகளை போய் திருமணம் செய்து கொண்டு வந்த நிலையெல்லாம் காணப்படுகிறது. அன்றைக்கு சித்தப்பா மகள் பெரியப்பா மகளெல்லாம் திருமணம் செய்யலாம். ஆகவே இன்றைக்கு அதை செய்யக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய முறைமைகளில் அது தவறு. அன்றைக்கு அது அனுமதிக்கப்பட்டிருந்தது, இருக்கட்டும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஒரு மாம்சிக மனிதன், அதே சமயத்தில் உலக பிரகாரமான நல்ல மனிதன். அதைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மாம்சிக மனிதர்கள் பொதுவாக உலக பிரகாரமாக கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உலக பிரகாரமாக பார்க்கறதுக்கெல்லாம் நல்ல மனிதன், நல்லா பழகுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஆவிக்குரிய நாட்டம் அவனிடத்திலே காணப்படாது. தேவனோடு உறவு கொள்வதில் அவனுக்கு நாட்டம் இருக்காது. மனிதர்களோடு நல்ல உறவுகளை ஏற்படுத்த மிகுந்த விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லா மக்களும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் அத்தனை தூரம் விசேஷமானவனாய் விளங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மாம்சீக மனிதனுக்கு அடையாளம் தான் இந்த ஏசா என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தேவனுடைய ஏற்பாட்டை அலட்சியப்படுத்திய ஒரு மனிதன். தேவனுடைய ஏற்பாட்டை அலட்சியப்படுத்தினவன் பார்த்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் அந்த குடும்பங்களில் மூத்த மகன்தான் ஆசாரியன், மூத்த பிள்ளைதான் ஆசாரியன். அவன்தான் பலிபீடத்தை கட்டி தன் குடும்பத்துக்காக அவன்தான் பலியை செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் அவனுக்கென்று ஒரு சேஷ்டபுத்திர பாகம் என்கிறதான ஒரு சொத்தை குடும்பத்தில் கொடுப்பாங்க. இப்போ 5 மடங்காய் பங்கு வைத்தால் மூத்தவனுக்கு 2 பங்கு, மூத்தவனுக்கு 2, இளையவனுக்கு 2 பங்கை ஒதுக்கிவிட்டு ஒரு பங்கை எடுத்து அதை மூத்தவனுக்கு கொடுப்பார்கள். மூத்தவனுக்கு 3 பங்கு ஆகிறது. காரணம் என்னவென்றால் அது சேஷ்ட புத்திர பாகம். ஏனென்றால் அவன் குடும்பத்தின் ஆசாரியன். அந்த நிலையில் தான் அன்றைக்கு குடும்பத்திலே காணப்பட்டார்கள். அவ்விதமாக இந்த ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் உரிமையாயிருந்தது. ஆனால் சீர்கெட்ட ஏசா என்று சொல்லப்படுவதற்கே காரணம், அவன் ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? விற்று போட்டான், அலட்சியப்படுத்தினான். தேவனுக்கு ஆசாரியனாய் இருக்கின்ற, ஊழியக்காரனாய் இருக்கின்ற அந்த ஏற்பாட்டை உதாசீனப்படுத்தினான். அன்றைக்கு அவன் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேணும். அதற்கு பதில் யாக்கோபு சென்ற இடத்திலெல்லாம் அவர்தான் பலிபீடத்தை கட்டினார், தேவனை தொழுது கொண்டார். பார்த்து கொள்ளுங்கள். இவன் ஆசாரியனாய் இருக்க தகுதி இல்லை என்பதினாலே யாக்கோபு அந்த மனிதனிடத்தில் இருந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பறித்து கொள்கிறான். ஏனென்றால் தேவனுக்கு ஆராதனை என்பது இல்லாமல் போய்விடக்கூடாது. குடும்பத்தில் ஆராதனை செய்ய வேண்டியவன் அதை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? அடுத்தவன் அதை எடுத்து செய்ய வேண்டும். அந்த நிலையிலே தான் யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொள்கிறான். அதற்கு பின்பு அவன் ஆசாரியனாக மாறுகிறான். பார்த்து கொள்ளுங்கள். இவன் தேவனுடைய ஏற்பாட்டை அலட்சியப்படுத்தின, அசட்டை செய்த, அதை
ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்ட மனிதனாக விளங்கினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏசாவுடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்தில் கூட அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லை. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் நமக்கெல்லாம் அறிந்த ஒரு வேத பகுதி தான். 25:32 அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொன்னான். ஏப்பா கூளை கொடு, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு, இதை நீ எடுத்துக்க. எத்தனை பெரிய அலட்சியப்படுத்தினான் என்று பாருங்கள். இது தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. அதை அலட்சியப்படுத்தி தூக்கி தூர எறிந்து விட்டு போனதினாலே கர்த்தர் முன்பே சொன்னார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று கர்த்தர் உரைத்தார். அம்மாவை பார்த்து சொன்னாரு, இந்த மூத்தவன் இருக்கிறானே, இவன் இளையவனுக்கு எப்படி இருப்பான், அடிமையாக இருப்பான். இவன் தான் மூத்தவன், இவன் தான் ஆசாரியன், அதை அவன் விட்டு விடுவான், இளையவன் அதை கைப்பற்றுவான், அவன் என்னை சேவிப்பான் என்று கர்த்தர் உரைத்தார் என்று பார்க்கிறோம். தேவ ஏற்பாட்டை அலட்சியப்படுத்தின மனிதன். 4வதாக தாய் தந்தையரை சஞ்சலப்படுத்தின மனிதன். தாய் தந்தையரை சஞ்சலப்படுத்தினவன். அந்த திருமண காரியம் ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். கானானிய ஸ்திரீகளை போய் இவன் திருமணம் செய்து கொண்டான். அம்மா ரெபேக்காள் சொல்லுவாங்க யாக்கோபை குறித்து ஈசாக்கினிடத்தில், இந்த கானானிய ஸ்திரீகளை போல அவர்களை நினைத்து எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. என் மகன் தன் மாமன் வீட்டுக்கு போய் நம்ம இனபன ஜந்துக்கள் மத்தியிலே, இனபன பந்துக்கள் மத்தியிலே இருந்து ஒரு பெண்ணை அவன் கொண்டு வரட்டும் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆக இந்த மனிதன் தாய் தகப்பனுடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து கொஞ்சமும் அக்கறை கொள்ளாமல் எங்கே போய் எவ்வளையோ அவரவன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுறான். பார்த்துங்க, வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த பெண்களால் ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ தாய் தகப்பன் மாறை குறித்து எவ்விதமான அக்கறையற்ற, அவர்களை சஞ்சலத்துக்குள்ளாக்குகின்ற செயல்களை செய்த ஒரு மகனாகவே இந்த மனிதனை குறித்து நம்மால் பார்க்க முடியுது. வாசித்தோம் அல்லவா, 26, 34, 35 நாம் பார்க்கின்ற பொழுது, ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகின பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மன நோவாக இருந்தார்கள். இவன் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஈசாக்குக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் மன நோவு உண்டாக்கும் விதத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட மனிதன். தாய் தந்தையரை சஞ்சலப்படுத்தினவர். 5வதாக ஒரு தேவனற்ற சந்ததியை உருவாக்கி அதற்கு தகப்பனாக இருந்தவர். இந்த ஏசாவுக்கு இன்னொரு பேரு ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதியாமம் 25:30 ஆதியாமம் 25ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை பார்ப்போமேயானால், அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. ஏதோம் என்றால் இளைத்து போனவன், இளைத்திருக்கின்றவன். அவனுக்கு ஏதோம் என்கிற அந்த பேர் உண்டாயிட்டு பார்த்து கொள்ளுங்கள். 35ஆம் வசனத்தில் ஏதோம் என்கிற அந்த பெயர் அந்த மனிதனுக்கு உண்டானதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 36ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 36 ஆதியாகமம் 36:8 நாம் பார்ப்போம். ஆனால் மீண்டும் அந்த வார்த்தை அவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்னும் பெயர். அவனுடைய நாட்களெல்லாம் இளைத்து போனவன் என்கிற பெயரை சுமந்து கொண்ட ஏதோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த ஏதோமின் வழி வந்தவர்கள் தான் ஏதோமியர் என்று சொல்லப்படுகிறதான மக்கள். அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இஸ்ரவேலருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தேவனற்ற சந்ததியாக இருந்தார்கள். ஒபதியா என்கிற அந்த புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம்தான். ஒபதியா முழுவதும் இந்த ஏதோமியரை கடிந்து கொள்ளுகிற வாக்கியங்கள் தான் அதிலே இருக்கிறது. அவர்களுக்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் யூதாவின் மீது படையெடுத்து வந்தபோது, அந்த யூதாவை பிடித்து கொள்ளும்படி நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்தபோது, இந்த சேயீர் மலை பகுதியில் இருந்த ஏதோமியர் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் யார்? இஸ்ரவேலர் ஏதோமியருக்கு சகோதரர்கள், அப்படித்தானே?
பெரியப்பா சித்தப்பா அவருடைய பிள்ளைகள் தான் 2 பேரும். சித்தப்பாவுடைய பிள்ளைகள் பூரா இஸ்ரவேலர், பெரியப்பாவுடைய பிள்ளைகள் பூரா ஏதோமியர். ஸோ பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க. ஆனால் இவர்களை, இந்த இஸ்ரவேலரை அங்கே அடிமைப்படுத்தி கொள்ளும்படியாய் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா வந்தபோது இந்த ஏதோமியர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படியாயிலும் இந்த இஸ்ரவேலர் அழிந்து போகணும், இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகணும் என்று சொல்லி அவர்களோடு கை கொடுத்து நின்ற ஒரு மக்கள். அதனுடைய சாராம்சம் தான் முழுக்க அந்த உபதியா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஆக ஒரு தேவனற்ற சந்ததியை உருவாக்கிவிட்டு சென்ற மனிதன் தான் இந்த ஏதோம் என்று சொல்லப்படுகிற ஏசா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபதியா 10ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாக்கியங்கள். அது ஒரே ஒரு அதிகாரத்தை உடைய புஸ்தகம்தான். உபதியா 9, 10 அந்த வசனங்களை நாம் பார்ப்போமே. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் 9, நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும், மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமல் இருந்திருக்க வேண்டும், நீ அப்படி இருக்கவில்லை, அவர்களோடு இருந்தாய் என்று அங்கே கடிந்து கொள்ளப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஏசா ஒரு தேவனற்ற சந்ததியை உருவாக்கின ஒரு தகப்பனாகிவிட்டார். யாக்கோபு அப்படி அல்ல, இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ சந்ததியை அவர் உருவாக்கினார். அதை குறித்து நாம் பின்பதாக தியானிக்கலாம். ஸோ இந்த ஏசா ஒரு தேவனற்ற சந்ததியை அவர் உருவாக்கிவிட்டு சென்றார். சகோதரனுடைய அழிவில் பிரியம் கொண்ட மக்கள். ஏதோமியர் எப்படிப்பட்டவர்கள்? சகோதரனுடைய அழிவில் பிரியம் கொண்டவர்கள். அவன் சகோதரன், அவன் என்னை விட மிஞ்சி போயிட்டு இருக்கிறான், மேலே போயிட்டு இருக்கிறான், அவன் அழியணும், அவன் நன்றாய்த்தானே பெருகுகிறான், நன்றாய்த்தானே வளர்கிறான் என்று சந்தோஷப்படுகின்ற மனநிலை அவனிடத்தில் காணப்படவில்லை. அவர்கள் தங்கள் சகோதரரை அவர்களுடைய பெருக்கத்தில் பிரியப்படாமல் அவர்களை அழிப்பதிலே பிரியம் கொண்ட மக்களாக விளங்கினார்கள் என்று ஏதோமியரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவருடைய தகப்பன் தான் இந்த ஏசா என்றும் நாம் பார்க்கின்றோம். 6வதாக, உலக ஆசீர்வாதம் மீது மட்டுமே நாட்டம் கொண்ட மனிதர். உலக ஆசீர்வாதம் என்பதாக அங்கே எபிரேய நிருபத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்ட போது அங்கே அவர் சத்தமாய் அழுகின்றார். அழுகிறார். எதற்காக தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய நாட்டம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதற்கல்ல. என் ஆசீர்வாதத்தை பூரா தூக்கிட்டு போயிட்டானே யாக்கோபு, எனக்கு சேர வேண்டியதை பூரா எடுத்துட்டு போயிட்டானே என்று மாம்சிக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களுக்காய் ஏக்கம் கொண்டானே அல்லாமல் ஆவிக்குரிய நாட்டத்தை அப்பொழுதும் அவன் வெளிப்படுத்தவில்லை. சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அது ஒரு பெரிய பாவம். 2வது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் யாக்கோபினால் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட போது அந்த பொருட்கள் மீது, பொருட்களின் ஆசீர்வாதத்தின் மீது தான் அவனுக்கு நாட்டம் இருந்ததே அல்லாமல் ஆவிக்குரிய நாட்டம் அந்த மனிதனிடத்திலே காணப்பட்டதாக தெரியவில்லை. பார்த்து கொள்ளுங்கள். உலக ஆசீர்வாதம் மீது மட்டுமே நாட்டம், மனம் மாறவில்லை. 7வதாக, மாதிரியற்ற பின்பற்றக்கூடாத வாழ்க்கை. தெளிவாக நான் முதலாவது ஏற்கனவே எடுத்து சொன்னேன். அந்த சீர்கட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எப்படி இருக்கணும்? நாம் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை பார்த்து நீ இவனை பின்பற்றி என்று சொல்லணும், அவனை போல இருக்க வேண்டும் என்று சொல்லணும். ஆனால் வேதம் தெளிவாக அவனை மாதிரி நடந்துடாதங்க, அவனை பின்பற்றி விடாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கும் அளவிற்கு ஏசாவின் வாழ்க்கை ஒரு நெகட்டிவ் கேரக்டர். நாம் பின்பற்றக்கூடாத, மனிதர்கள் பின்பற்றக்கூடாத ஒரு விதமான அந்த தாழ்ச்சியடைந்த ஒரு வாழ்க்கை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த சீர்கட்ட ஏசா என்று சொல்லி வேதாகமம் அவரை குறித்து நம்மிடத்தில் சொல்லுகிறது. அவர் சீர்கட்டவர் என்பதை தேவனுடைய முன் அறிவு ஏற்கனவே எடுத்துரைத்தது. அவர் ஒரு மாம்சீக மனிதனாக, கார்னல் மேன், அதனுடைய அடையாளமாக விளங்குகின்றார். தேவ ஏற்பாட்டை அலட்சியப்படுத்தின மனிதராக காணப்படுகின்றார். தாய் தந்தையரை சஞ்சலப்படுத்தின ஒரு மனிதர்.
தேவனற்ற ஒரு சந்ததியை வளர்த்த ஒரு மனிதன். உலக ஆசீர்வாதங்கள் மீது மட்டுமே நாட்டம் கொண்டிருந்த மனிதர்கள் அவரை பின்பற்றக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கும் அளவிற்கு அவர் சிறப்பான மனிதராக இந்த பூமியிலே வாழவில்லை. நாம் எவ்விதமாய் வாழ்கின்றோம்? ஆகவேதான் இந்த ஏசாவை போல நாம் வாழக்கூடாது என்று அவரையும் வேதம் நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கிறது. ஏசாவை போல நாம் சீர்கெட்டவர்களாக இராதபடிக்கு நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக.